உங்கள் வீட்டில் தலைமுடி கொட்டுதுன்னு சொல்லி பாருங்களேன். உடனே கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை மொத்தமாகவும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கருவேப்பிலை பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 3 நாளாச்சும் சாப்பிட்றலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய், கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி, கரம் மசாலா சேர்த்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த கறிவேப்பிலை பேஸ்ட்டை தோசை மாவில் கலந்துக்கலாம். கூடவே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பணியார பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை அரைச்ச மாவும் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மொறுன்னு பணியாரம் சுட்டு கொடுத்து பாருங்கள். சட்னி கூட கேட்க மாட்டாங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சதா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.